அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யார் இந்த விஜயகாந்த் சீரீஸ்ல வந்துட்டு 12ஆம் பாகம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இயக்குனரும் வசனகர்த்தாவுமான லியாகத் அலிகான் அவர்களை பற்றி. இவருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, எப்ப இருந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பழக்கம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா பார்க்கலாம். சோ இவரோட வசனங்கள்னாலதான் விஜயகாந்தோட சந்தை மதிப்பே வேற லெவலுக்கு போச்சு. அவரோட அரசியல் பிரவேசத்துக்கும் அது ஒரு பெரிய காரணமா இருந்துச்சுன்னு நாம அடிச்சு சொல்லலாம். ஏன்னா புலன் விசாரணைக்கு முன்னாடி விஜயகாந்தோட படங்கள் தொடர்ச்சியா ஓடாம இருந்த சமயத்துல புலன் விசாரணை படத்துல வேற மாதிரியான ஒரு விஜயகாந்த வெளிக்கொணர்ந்தவர் தான் இயக்குனர் RK செல்வமணி. அவருக்கு விஜயகாந்தோட 100வது படத்தை இயக்கிறதுக்காக வாய்ப்பை விஜயகாந்த் ராவுத்தரும் முன் தராங்க. அந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். ஸோ அந்த படத்துல சந்தன கடத்தல் வீரப்பனை பத்தியும் பிரபாகரன்ற பேரை வச்சும் இவர் ஒரு திரைக்கதை பண்றாரு RK செல்வமணி. ஆனா அந்த படத்துக்கு அந்த திரைக்கதையை விட மிகப்பெரிய வலிமை சேர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர்ற வசனங்கள் தான். அதுல ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா சொல்லிட்டு போவாரு அந்த மினிஸ்டர் கிட்ட எல்லாம். ஸோ அப்படியெல்லாம் வர்ற வசனத்தை எழுதினவர் தான் இந்த லியாகத் அலிகான். இவர் வெறும் வசனகர்த்தா மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த இயக்குனரும் கூட. விஜயகாந்தை வச்சே ஏழை ஜாதி, எங்க முதலாளி மாதிரி படங்களும், அர்ஜுனை வச்சு தாய்ப்பாசம், அதே மாதிரி சத்யராஜை வச்சு கட்டளை போன்ற படங்களையும் இயக்குனவர். ஸோ இந்த படங்கள் எல்லாத்துலயுமே இவரோட வசனங்களோட வலிமையும் ரொம்ப அதிகமாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இவருக்கும் விஜயகாந்துக்குமான தொடர்பு எப்ப இருந்து எப்படி ஆரம்பிச்சது, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் பயணப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 1981ஆம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டறைன்ற படம் S.A. சந்திரசேகர் சார் டைரக்ஷன்ல விஜயகாந்த் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெறுது. ஸோ அந்த சமயத்திலேயே லைட்டா லியாகத் அலிகானுக்கும் அவங்களுக்கும் அறிமுகம் கிடைக்குது. ஆனா அந்த அறிமுகத்தை வச்சு அவர் எதுவும் வரல. அதுக்கு அப்புறம் அவர் ஊருக்கு போயிடுறாரு. அந்த சமயத்துல லியாகத் அலிகானோட நெருங்கிய நண்பர் ஒருவர் கவர்மெண்ட் வேலையில இருந்துட்டு சென்னைக்கு மாற்றலாகி வர்றாரு. அப்படி வர்றப்ப அவர் தங்கறதுக்கான ஒரு இடம் தேடுறப்ப இவங்க தங்கி இருக்கிற ரோகிணி லாட்ஜுக்கு வர்றாரு. அங்க இப்ராஹிம் ராவுத்தர் அண்ட் விஜயகாந்த் கூட அந்த நண்பருக்கு பழக்கம் ஏற்படுது. அவரு மறுபடியும் சொல்லி இவர் போய் அவங்களோட சேர்றாரு. ஸோ அப்படி சேர்ற சமயத்துல இப்ராஹிம் ராவுத்தரும் லியாகத் அலிகானும் தான் விஜயகாந்தை இன்னொரு எம்ஜிஆர் அளவுக்கு நாம ப்ரமோட் பண்ணணும், அதுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் முதலா அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ரசிகர் மன்றம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் போய் சின்ன சின்னதா ரசிகர் மன்றம் திறக்கிறாங்க. அவரு பேசிக்கலாவே நல்லா பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர் அப்படிங்கறதுனால அந்த ரசிகர் மன்றத்துல எல்லாமே போய் திறந்து வச்சு இவரே பேசுறாரு. விஜயகாந்தை பத்தி, அவரோட படங்களை பத்தி எல்லாம் பேசி அந்த ரசிகர் மன்றத்துக்கு ஆள் சேர்க்கிறாரு. அப்படி சேர்த்துட்டு வர்றப்ப அந்த ரசிகர் மன்றத்திலிருந்து ரசிகர்களையும் ஒவ்வொருத்தரா இவரை எல்லாம் பார்க்க வைக்கிறாங்க விஜயகாந்த். அப்படி பார்க்க வைக்கிறப்ப ஒரு பிறந்த நாள் அப்ப சென்னைக்கு எல்லா ரசிகர்களையும் கூப்பிட்டு நம்ம இதை ஒரு மிகப்பெரிய விழாவா நடத்தலாம் இந்த டைம்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை விஜயகாந்த் ஆரம்பத்துல ஒத்துக்கவே இல்லையா. இல்ல, ரசிகர்கள் தான் நம்மளுக்கு தெய்வங்கள், அவங்கள நாம தான் போய் பார்க்கணும், நம்மளை தேடி அவங்கள வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரும் இப்ராஹிம் ராவுத்தரும் அதை கேட்காம, இல்ல அவங்க இங்க பாக்குறதுதான் பரவாயில்ல, நீங்க இங்க இருக்கீங்க, அவங்க இங்க வர்றப்போ சினிமா பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கா இருக்கும், அதை நாம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட பிறந்த நாள் விழாவை மிகப்பெரிய விழாவா கொண்டாட தொடங்கினதே இவர் கொடுத்த ஐடியானாலதானா. விஜயகாந்த் கதாநாயகனா நடிக்கணும்னு மதுரையில இருந்து கிளம்பி வந்தப்பவே ஒரு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனரா வரணும்ன்ற குறிக்கோளோட வந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். ரெண்டு பேரும் நண்பர்களாவே அங்கிருந்து வராங்க. ஒரு கட்டத்துல விஜயகாந்த் நடிகரா ரொம்ப பிரபலமான உடனே அவரோட கனவையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவருக்கு ஒரு பக்க பலமா துணையா நாம இருந்து அவரை ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு முதல் உதவியாளராகவே மாறி இப்ராஹிம் ராவுத்தர் கடைசி வரலும் தன்னோட இறுதி மூச்சு இருக்கிறவர்களுமே அவருக்காகவே உழைத்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் நம்மளுக்கெல்லாம் இப்ப கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது, கிடைச்சாலும் அவ்வளவு நாள் நம்ம கூட இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா தன் நண்பனுக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன்.
ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் வளர்ந்துட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு லியாகத் அலி கான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பக்கமாக போய் பிறந்த நாள் விழாவெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு சமயத்தில் வந்துட்டு பிறந்த நாள்லாம் உடனே வந்து காலையிலேருந்து ஒரு 11 வரையில் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு சால்வையெல்லாம் மாலையெல்லாம் வாங்கிட்டு நிற்பாரான் விஜயகாந்த். அதுக்கப்புறம் போயிட்டு லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்ல போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மதிய சாப்பாடு கொடுத்துட்டு அவர் கையாலேயே பரிமாறி அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்துட்டு வருவாராம். அந்த கான்வென்ட்ல இருக்கிற குழந்தைங்க வந்து அவருக்காகவே ஸ்பெஷலா ஒரு பாட்டெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதற்கு பிறகு மறுபடியும் ராமபுரத்தில் இருக்கிற எம்ஜிஆரோட காது கேளாதவர் பள்ளிக்கு வந்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கும் மதிய உணவு கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை பார்த்துட்டு தான் வந்து வீட்டுக்கு வருவாராம். அந்த அளவுக்கு வந்து சின்ன குழந்தைகள் மேல வந்து அவர் அவ்வளவு பிரியமா இருந்திருக்காரு. முதல்ல வந்துட்டு விஜயகாந்தோட பிறந்த நாளுக்காக வந்து இவரே வந்து ஒரு கவிதை மாதிரி வாசகம் ரெடி பண்ணி போஸ்டர் அடிக்கிறாராம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சிகளை வேறாக்கி எதிர்ப்புகளை தூளாக்கி திரையுலகில் ஆலமரம் ஆனாய் எங்கள் இதயமெல்லாம் இனிக்கிறது தேனாய் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனோட வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தவரை வந்து இந்த அரசியல் தான் காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாரு. திரையுலகில் ஒரு நடிகராக இருந்தப்போ தன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுன இந்த உலகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் வந்து காலில் தூக்கி போட்டு மிதிச்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து அவரோட அந்த முரட்டுத்தனமான நேர்மை தான். அந்த நேர்மை வந்து அரசியலுக்கு செல்லுபடியாகல. இவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து விஜயகாந்தை விட்டு பிரிஞ்சு அதிமுக போய் இணைஞ்சிடுறாரு. அப்படி இருந்தப்பவும் கூட வந்து விஜயகாந்த் கட்சி தொடங்கினப்ப வந்து நிறைய இடங்களுக்கு இவரும் போய் பேசி இருக்காரு, எல்லா மக்களையும் சந்திச்சிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு நண்பனுக்காக நாம செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிற வகையில அவர் செஞ்சிருக்காரு. அப்படி இருந்தும் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்த விஜயகாந்த் வந்து உடல் நலம் குன்றி இன்னைக்கு நம்ம கூட இல்லாம போனதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய போகுல். நன்றி.